ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். பேபி லைக்ஸ் டு ரன். குழந்தைங்களுக்கு ஓடுறது பிடிக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு எதை பார்த்தீங்கன்னா லைக்ஸ், அந்த டு ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே இன்ஃபினிட்டிவ். இந்த டு ரன்னுங்கிறது எந்த வேலையை செய்யுதுன்னா இது வந்து ஒரு நவுனாக வேலை செய்யுது. ஸோ பேபி லைக்ஸ் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. டு ரன்னுங்கிறத போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகுது. இந்த டு ரன்னுங்கிறது நடப்பது அப்படிங்கிற ஒரு நவுனாகவும் இந்த சென்டென்ஸில் வருது. அதே நேரத்தில் இதை ஆக்ஷன் வேர்டாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்குது. ஸோ ஒரு வேர்டு நவுனாகவும் வெர்பாகவும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்தது அப்படின்னா அதுதான் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸோட மீனிங்கே என்ன அப்படின்னா வினை பொது. அதாவது இதை நவுனாகவும் எடுத்துக்கலாம், வெர்பாவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடிய வேர்ட்ஸு தான் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வேர்டில் வேர்ப் நவுன் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தா நல்லாவே புரியும். ஹரி லைக்ஸ் டு ரைடு. இந்த இடத்துல டு ரைடுங்கிறது இன்ஃபினிட்டிவ். மோஸ்ட்லி அந்த டூக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வேர்ப் தான் இங்கே இன்ஃபினிட்டிவ்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா சென்டென்ஸ்லையுமே. ஐ விஷ் டு கோ, டூ யூ வாண்ட் டு ரன், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. Latif likes to play cricket. Do you like to eat mangoes? We like to play cards. He refused to obey the teacher. Rama likes to go home. Sita loves to sing every night. I have to do my lessons. Father wants me to swim daily. ஸோ இந்த இடத்துல to swim அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா டு டூ, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Hope you understand this video. Thanks for watching.